இங்கே சோழன் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷத்தோட இந்த மாதிரி நிலா தன்னோட ஸ்டேட்டஸை பார்த்ததுக்கு ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் நிலா யதார்த்தமாக தான் ஸ்டேட்டஸை கவனிச்சிருப்பாங்க. அவங்க அந்த கீழே இருக்கிற வேர்ட்ஸை கூட படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அது எதுவுமே தெரியாத சோழனும் ரொம்ப ஹாப்பியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சோழன் நிலா இன்னொரு பக்கம் பல்லவன் சேர்ந்துட்டு எல்லாரும் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு தயாராகி கிளம்பி பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல எப்பவும் போல் இந்த பக்கம் பல்லவனை பார்க்குற பொண்ணும் இங்கே எப்பவும் போல் பல்லவனையும் சோழனையும் வச்சக்கன் வாங்காமல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இதை கவனிச்சுட்டு சோழனும் டேய் என்னடா இது ஒரு பொண்ணு ஒன்னே கவனிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு நிலாவும் ஆமாங்க ரொம்ப நாளாக அந்த பொண்ணு பல்லவனையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதே நேரம் பல்லவனும் இந்த பக்கம் ரிப்ளைவே பண்ண மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு சோழனும் அடப்பாவி எங்களெல்லாம் பொண்ணு பார்க்கமான்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். உன்னை ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு நீ ரிப்ளை பண்ணாமல் இருக்க போடா அந்த பொண்ணு எதுக்கு ஒன்று பார்க்குது ஏதாவது பேசணுமான்னு போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை இந்த பக்கம் உசுப்பத்தி விடுறாரு. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிலாவும் சோழன் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவனை எதுக்கு இப்போ ப்ரெஷர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சோழனும் நிலா நீங்கள் சும்மா இருங்க இந்த மாதிரி விஷயத்துலலாம் பொண்ணுங்க கிட்ட ரொம்பவே கேஷுவலாக பேசணும் அவனை முதல்ல போய் பேச சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பல்லவனை அனுப்பி வச்சிடுறாங்க. அப்போ பல்லவனும் ரொம்பவே கேஷுவலாக போயிட்டு இந்த பக்கம் அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் ரொம்ப நாளாக என்ன கவனிச்சுட்டே இருக்கீங்க ஏதாவது நீங்கள் என்கிட்ட சொல்ல விரும்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு தயங்குறாங்க. தயங்கினதுக்கப்புறம் இல்லைங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்கணும். நான் ரொம்ப நாளாக உங்கள் அண்ணனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் அவர்கிட்ட எனக்கு போய் பேசுறதுக்கு தான் தைரியம் இல்லை. அவர் எப்போ பார்த்தாலும் ரொம்பவே வெறப்பாக இருக்காரா அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அப்போ பல்லவனுக்கு தெளிவாக புரிஞ்சிருது அந்த பொண்ணு தன்னை பார்க்கல தன்னோட அண்ணனுங்களை தான் யாரோ ஒருத்தர் பார்க்குது. யாராக இருக்கும் பாண்டியனா இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அப்போ அந்த பொண்ணும் இந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அவரோட நம்பர் மட்டும் எனக்கு தர முடியுமா அவர்கிட்ட நான் மெசேஜ் பண்ணி என் மனசில் இருக்கிற விருப்பத்தை நான் அவங்க கிட்ட பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. உடனே பல்லவனுக்கு டவுட் ஆகுது. அவரும் ஏங்க நீங்கள் யாரை சொல்கிறீங்க எங்கள் அண்ணன் இந்த மாதிரி பாண்டியனை சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணும் இல்லை பாண்டி இல்லை அங்கே இருக்கிறார்ல சோழன் நான் அவரை தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சோழனை பார்த்து கை காட்டுது. அப்போ இதை பார்த்து அடுத்த செகண்டு பல்லவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ அப்போ இவ்வளோ நாளாக நம்ம அண்ணனை தான் பார்த்துட்டு இருக்கான் இந்த பொண்ணு இது தெரியாமல் இந்த பொண்ணை வேறு நான் வேறு சைட் அடிச்சிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆகுறாரு. அப்போ அவரும் சரிங்க எங்கள் அண்ணன் நம்பரை நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை அந்த பொண்ணுக்கும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இன்றைக்கி மெசேஜ் பண்ணாதீங்க நீங்கள் நாளைக்கு மெசேஜ் பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கி நான் நம்பர் கொடுத்தது தெரிஞ்சதுன்னா எங்கள் அண்ணன் சத்தம் போடுவார் நீங்கள் எதாக இருந்தாலும் டீட்டெயிலாக நாளைக்கு பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து டேரெக்டாக சோழன் பக்கம் வராரு. அப்போ சோழனும் இந்த பக்கம் என்னாச்சுரா அந்த பொண்ணுகிட்ட பேசினியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நிலாவும் சர்ப்ரைஸோட டேய் பல்லவா என்னாச்சுரா அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பல்லவனும் ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிட்டு அவரும் அங்கேருந்து வேகமாக பஸ் ஏறி போயிடுறாரு. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் நிலாவுக்கும் ஒன்றும் புரியல சோழனுக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அங்கங்கே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு ரிட்டர்ன் இங்கே நிலாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பல்லவனை பார்த்து டேய் பல்லவா என்னாச்சுரா அந்த பொண்ணுக்கிட்ட காலையில் பேசினேன் எங்ககிட்ட எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் பஸ் ஏறி போயிட்டேன் அப்படி என்ன தாண்டா ஆச்சு அந்த பொண்ணு ஏதோ தப்பாக பேசிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு சோழனும் வராரு. அப்போ பல்லவன் இருந்துக்கிட்டு இந்த பக்கம் சோழனை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு டேய் என்ன எதுக்கடா முறைக்கிற நான் என்னடா பண்ணேன் அந்த பொண்ணு ரொம்ப நாளாக அவனை பார்த்துக்கிட்டு இருக்கு சரி அந்த பொண்ணுக்கு உன் மேலே விருப்பம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் உன்னை போய் பேச சொன்னேன் அப்படி என்னதாண்டா அந்த பொண்ணு சொல்லிச்சு இப்படி நிலாவை என்ன எதுக்கடா பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே இங்கே பல்லவன் இருந்துட்டு அண்ணே நீ முதல்ல சும்மா இருண்ணே அந்த பொண்ணு என்ன பார்க்கவே இல்லையா உன்னை தான் பார்த்துட்டு இருந்திருக்கான் இவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டவொன்னு இந்த பக்கம் சோழனுக்கு செம்ம சிரிப்பு வர ஆரம்பிக்குது. அப்போ பக்கத்தில் இருக்க பாண்டியும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்கும்போது பல்லவனுக்கு ரொம்பவே வெக்ஸ் ஆகுது. நிலா ஒரு பக்கம் என்னது சோழனை பார்த்துட்டு இருந்துச்சா அப்போ எதுக்கு ஒன்னே பார்த்துட்டு இருந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நேராக பல்லவன் இருந்துட்டு இங்கே பாருங்க நீ அதாவது அந்த பொண்ணு எதுக்காக என்ன பார்த்துச்சுன்னா அண்ணனை பார்க்கும்போது ரொம்ப கோவமான ஆளாக தெரியுறாரு ஏதோ திட்டிட போகிறாருன்ற பயத்தில் தான் என்னை பார்த்து என் மூலமாக அண்ணனோட நம்பர் வாங்க ட்ரை பண்ணியிருக்கு. இப்போ அண்ணனோட நம்பரை கொடுத்துட்டேன் அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு அண்ணன் மேலே கொஞ்சம் விருப்பம் இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த இங்கே பல்லவன் சொல்கிறாரு. அப்போ இதை கேட்டுட்டு நிலாவுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. அப்போ அவங்களும் அந்த விஷயத்தை வெளியில் காட்டிக்காமல் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆனால் நிலா கடுப்பில் தான் போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இங்கே கரெக்டாக இவர் புரிஞ்சுக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் நிலாவை வெறுப்பேற்றணுன்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாரு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு சைடில் இங்கே சேரனும் டேரெக்டாக போயிட்டு அந்த பொண்ணை தனியாக ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு சேரனை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அதுலேயும் குறிப்பாக சேரனுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருது. அந்த பொண்ணு தன்னோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி சொல்ல வரும்போது சேரனும் அதை பற்றிலாம் நான் கேட்க மாட்டேங்க அது உங்கள் லைஃப்பில் நடந்த கெட்ட விஷயன்ற மாதிரி புரோக்கர் சொன்னார் அந்த விஷயம் கெட்டதுன்னு அதை மறந்துடுங்க இனிமேல் நடக்க போகிற நல்லதை பற்றி மட்டும் யோசிங்கன்னு சொல்லிட்டு சோழனும் அந்த பொண்ணுக்கிட்ட பாசிட்டிவாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மொத்த ஃபேமிலியும் கூட்டிகிட்டு போய் பார்க்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு பக்கம் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி நான் வந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்துருக்கேன்டா
அது புரோக்கர் மூலமாக தான் பார்த்துருக்கேன். அதான் நம்ம எல்லாரும் ஒன்றா போய் அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே சேரன் பேச்சு எடுக்கிறாரு. இதை கேட்ட அடுத்த செகண்டு இந்த பக்கம் எல்லாருக்கும் செம்ம சர்ப்ரைஸு. அதுலேயும் சோழனும் பாண்டியனும், அண்ணே என்னண்ணே சொல்கிற, நீயே பொண்ணை பார்த்துட்டியானே, பரவாயில்லண்ணே, சொல்லப்போனால் நீ இந்த விஷயத்தில் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்க. எனக்கு என்னமோ நீ நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உன்னோட மாற்றம்லாம் வித்தியாசமாக இருக்குது. சரிண்ணே கவலைப்படாத, அந்த பொண்ணை நம்ம போய் நாளைக்கு பார்க்குறோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இங்கே சேரனை அந்த பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சேரனுக்கு அந்த புரோக்கரும் கால் பண்ணுறாரு. கால் பண்ணது மட்டும் இல்லாமல், எப்பா சேரா நீ அந்த பொண்ணை வேற பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டாளுங்க வேற உங்களை குடும்பத்தோடு வர சொல்லியிருக்காங்கப்பா, அதனால பார்த்து வாங்க. ஆனால் வர்றதுக்கு முன்னாடி அந்த உங்கள் தம்பிங்க கிட்டலாம் இதை பற்றி உண்மையை சொல்லியிருப்பா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்க விஷயம் தெரிஞ்சாதான் உங்கள் தம்பிங்க பிரச்சனை பண்ண மாட்டானுங்க. ஏன்னா பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் வேறு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுப்பா, ஏன்னா அது நம்மளுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, அந்த பொண்ணோட வாழ்க்கையும் பாதிக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி இங்கே புரோக்கர் ஒரு பக்கம் படித்து இந்த பக்கம் சேரன்ட்ட சொல்கிறாரு. ஆனால் சேரனும் இந்த விஷயத்தை பற்றி இப்போ நம்ம தம்பிங்க கிட்ட சொன்னோன்னா அவனுங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பிடுவானுங்க. ஏன் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லி இதை நிறுத்துறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ எதை பற்றியும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அவரும் தான் தம்பிங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்கிறாரு. மறைச்சது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் காலையில் கிளம்புறதுக்கும் தயாராகிறாரு. அதே நேரம் வீட்டில் இருந்து எல்லாரும் ஒன்றா கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே கரெக்டாக நம்ம நடேசனையும் கூட்டிகிட்டு போனால் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. அப்போ நிலாவோட பேச்சை கேட்டு சோழனும் இன்னொரு பக்கம் பாண்டியனும் சேர்ந்துட்டு நடேசனை போய் பார்க்க போகிறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சேரண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். அந்த இடத்துல வந்து நீங்கள் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தால் போதும், இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தில் நீங்கள் எதுவும் பேசிடக்கூடாது, இதனால் அவரோட கல்யாணம் தடைப்பட்டக்கூடாதுன்ற மாதிரி அவருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணி தான் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க கூட்டிகிட்டு போய் இந்த பக்கம் பொண்ணோட வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது கரெக்டாக அந்த பொண்ணோட வீட்டை பார்த்தா பயங்கரமாக பெரிய வீடாக இருக்குது. இதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன இது இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கவங்க நம்ம அண்ணனுக்கு எப்படி பொண்ணு தருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. ஏன் அதே யோசனை இங்கே சேரனோட மனசுலையும் வர ஆரம்பிக்குது. ஆனால் அதை அவர் வெளியே காட்டிக்காமல் அமைதியாக உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் பொண்ணு வீட்டு ஆளுங்களும் இந்த பக்கம் எப்பவும் போல் இங்கே மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களுக்கு மரியாதை கொடுத்து வரவேற்கிறாங்க. எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க. அப்போது அவங்களும் அவங்க குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் பொண்ணுங்க வேறு யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது கரெக்டாக புரோக்கர் இருந்துக்கிட்டு, என்னம்மா சொல்கிறீங்க, இந்த மாதிரி இந்த மாப்பிள்ளையோட தம்பி ஒருத்தன் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கான், சொல்லப்போனால் அந்த பொண்ணு ஒன்று வீட்டில் இருக்குது, உங்கள் பொண்ணு வந்தாலும் இந்த குடும்பம் பூர்த்தி ஆகிடும், சொல்லப்போனால் இந்த குடும்பத்தில் உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னும் 2 பேர் தானே இருப்பாங்க, அவங்களுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அந்த குடும்பம் ஃபுல்லாகவே செட்டில் ஆகிடும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. ஆனால் இதையெல்லாம் கேட்டுட்டு பொண்ணு வீட்டு ஆளுங்களும் இந்த வீட்டு ஃபுல்லாக ஆம்பளைங்களாக தான் இருக்காங்க, இது எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி யோசனையிலே இருக்கும்போது கரெக்டாக பொண்ணும் காஃபி எடுத்துகிட்டு வருது. அவங்க காஃபியை கொண்டு வந்து கொடுத்துட்டு, இந்த மாதிரி வடை உங்களுக்காக தான் நான் சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் வடை எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் சேரன்ட்ட கொடுக்குது. சேரன் அந்த வடையை கடிக்கிறாங்க. கடிச்சு பார்த்தா வடை ரொம்ப ஹார்டாக இருக்குது. அப்போ அந்த பொண்ணும் இருந்துக்கிட்டு, என்னை மன்னிச்சிருங்க, சொல்லப்போனால் இந்த வடை எப்படி போடணும்னு தெரியல, அம்மா சொன்ன மாதிரி போட்டேன்னா ஆனால் அது ரொம்ப ஹார்டாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே இந்த பக்கம் சேரன் இருந்துட்டு, வடை எப்படி போடணும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவர் அந்த பொண்ணை கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போனது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வடை இந்த மாதிரி மெருதுவாக போட்டு எடுக்கணும், அதுவும் இல்லாமல் ஆஃப் ஃப்ளேமில் வச்சு எடுக்கும் போது ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும், அப்போ தான் வடையில் எண்ணெய் எதுவும் ஏறாது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப தெளிவாக பேசி அந்த வடையும் போட்டு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த பொண்ணு கையிலையும் கொடுக்கும்போது அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு, ஆமாம் நீங்கள் போட்ட வடை ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அப்போ உடனே சேரனும் பொண்ணும் நல்லா க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த பக்கம் பொண்ணு வீட்டு ஆளுங்களும் கவனிச்சுக்கிறாங்க. அப்போவே புரிஞ்சிருது, சரி இந்த பையனுக்கு நம்ம பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதுலேயும் குறிப்பாக நம்ம பொண்ணுக்கும் அந்த பையனை பிடிச்சிருக்கு, இனிமேல் எந்த இஷ்யூவும் கிடையாது, இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நம்ம நடத்திடலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இந்த கல்யாண விஷயத்தை பேசி முடிக்கிறாங்க. அதாவது இன்னும் 2 வாரம் கழிச்சு நிச்சயம் வச்சுக்கிட்டு அடுத்து 1 மாத கேப்லேயே இந்த பக்கம் சேரனுக்கு கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பிளானை போட்டு பேசி முடிச்சிடுறாங்க. அதே நேரம் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, பரவாயில்ல நம்ம அண்ணனுக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே நேரம் பொண்ணு பார்த்துட்டு வந்தோடனே நிலாவும் நான் ஆஃபீஸ் கிளம்ப வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. அதே நேரம் பல்லவனும், ஆமாம் நானும் காலேஜ் போகணும், சொல்லப்போனால் நான் பர்மிஷன் தான் போட்டிருக்கேன், சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பல்லவனும் அந்த பஸ் ஸ்டாப்பை பார்த்து போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் ஒரு செம்ம ஷாக்கு. பஸ் ஸ்டாப்பில் நம்ம அண்ணன், அதாவது நம்ம சோழன் வந்து பயங்கரமாக வந்து கெத்து காட்டிகிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் மாசா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மாசா கண்ணாடி போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு முன்னாடி நின்று சீன் போட்டுட்டு இருக்காரு. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் நிலாவுக்கு செம்ம வெறுப்பாக்குது. பல்லவன் தான் நிலா கிட்ட, இங்கே பாருங்க நீ இந்த மாதிரி அண்ணன் எதுக்காக தேவையில்லாமல் வந்து சீன் போட்டுட்டு இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அதே நேரத்தில் இங்கே நிலாவும் சோழனை பார்த்துட்டு, ஏங்க எதுக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி வெட்டி பந்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே சோழன் நிலா பக்கத்தில் வந்து, என்ன பண்ணுறது நிலா, இந்த மாதிரி இந்த ஏரியாவில் எனக்குன்னு ஒரு சில ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, சரி அவங்களோட மனசை திருப்திப்படுத்துறதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்பவே கேஷுவலாகவும் பேசுகிறாரு. அதே நேரம் அந்த பொண்ணுக்கிட்ட போய் இவர் பேசுகிறத பார்த்துட்டு இருக்க நிலாவுக்கு செம்ம வெறுப்பாயிட்டு இருக்கு. அவங்க எரிச்சலாயிட்டு இருக்காங்க. இப்படி இதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் நிலாவும் கடுப்போடு அங்கேருந்து பஸ் ஏறி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம்
சோழன் ஒரு பக்கம் நம்ம போட்ட நாடகம்லாம் போதும், இதுக்கு மேலே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஞாபகம் வருது. அதனால உடனே புரோக்கருக்கு கால் பண்ணி, அண்ணே இந்த மாதிரி பொண்ணு வீட்டில் இந்த நிச்சயத்தை பற்றி பேசுனாங்கண்ணே, நிச்சயத்துக்கு நாங்கள் என்னென்ன பண்ணணும், அதுவும் இல்லாமல் நிச்சயத்தோட டேட்டு டைம் இதெல்லாம் நாங்களே குறிக்கட்டுமா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டு சொல்லுங்கண்ணே அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் சொல்கிறாரு. அப்போ இதை கேட்டுட்டு, நீ கவலைப்படாத சோழா, நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் பொண்ணு வீட்டுக்கு கால் பண்ணி அந்த நட்சத்திரம் நாளெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அவங்களும் நாங்களே குறிச்சிக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த புரோக்கர்ட்ட சொல்லிடுறாங்க. உடனே அவரும் சோழனுக்கு கால் பண்ணி, சோழா நீ அதை பற்றி கவலைப்படாத, அதெல்லாம் பொண்ணு வீட்டு ஆளுங்களே பார்த்துக்கிறாங்களாம். ஏன்னா அந்த வீட்டு ஆளுங்க இந்த மாதிரி உங்கள் அண்ணனை ரொம்ப பிடிச்சி போயிட்டாங்க, அதனால கண்டிப்பாக அவங்க பொண்ணை உங்கள் அண்ணனுக்கு தான் தருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுக்கறதுக்கு தைரியம் எல்லாருக்கும் வராதுப்பா, அது உங்கள் அண்ணனுக்கு தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே லைட்டு வாக்கில் அப்படியே ஒரு போட்டு விட்டுறாரு. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் சோழனுக்கு செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க, பாதிக்கப்பட்ட பொண்ணா, என்னாச்சு அந்த பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது இந்த பக்கம் அந்த புரோக்கரும், ஏன்பா இதை பற்றி உங்கள்கிட்ட சேர சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அதை பற்றி எதுவுமே சொல்லலையே, நீங்கள் அந்த பொண்ணை பற்றி எனக்கு முழுசாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் இந்த பக்கம் அந்த புரோக்கரும், பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிருக்கு, சொல்லப்போனால் ஒரு பிரச்சனையால டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அந்த பொண்ணை தான் உங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி. அந்த பொண்ணை நான் எத்தனை டைம் வேணான்னு சொன்னேன், ஆனால் அவங்க அண்ணனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அதுவும் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இதை கேட்ட சோழனுக்கு செம்ம காண்டாயிடுது. அவரும் நம்ம அண்ணன் எல்லாரையும் ஏமாத்திருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட அந்த புரோக்கரை கிளம்பி வீட்டுக்கு வர சொல்கிறாரு. அதே நேரம் சேரன் கிட்ட இதை பற்றி பேசுறதுக்கும் அவரும் ரொம்ப வெறித்தனமாக கோபத்தோட வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காரு.